சொல்லேன்ட வா மோளே வா. என்ன அந்த பொண்ணு கை நீட்டி அடிச்சு போகுது? பொண்ணு தானே தம்பி. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பாரு தம்பி, மேனங்கிட்ட விலை மதிக்க முடியாத பவளம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னானா அந்த பொண்ணு இதுதான். இந்த பொண்ணு நான் பாத்துருக்கேன். இது லம்பாடி பொண்ணாச்சே. என்ன ஏதாவது கனவுனா கட்டிங்களா? அட ஆமா தம்பி, அந்த பொண்ணு உங்களை பார்த்து சிரிச்சிட்டு போறது, நீங்க இந்த பொண்ணை ஒரு மாதிரியா பாக்குறது நல்லா இல்ல. கேரளாவுக்கு வந்து காதலுக்கு எதுன்னு மாட்டிக்காதீங்க. அந்த மேனன் பொல்லாத ஆளு. மேனனுக்கு பயந்து ஒண்ணும் இல்ல, நமக்கு எதுக்கு லவ்வுக்கு இல்ல. பொண்ணு நல்லாதான் இருக்கு. இறக்கி வைங்க. பவளத்தோட அப்பாவுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, கூப்பிடு. டேய், என் எஜமானுக்கு ஒரு பேர் உண்டு, அது பர. ஏய் தமிழா, வச்சாச்சு இல்ல, வாங்க. இவ்வளவு கை தோண்டு. எல்லாம் கொண்டு போய் உள்ள வைக்காம போற. அதுக்கு உங்க அப்பனை பாரு. வெளியே வைக்கிறதா எங்க வேலை, உள்ள வைக்கிறது உன் வேலை. தள்ளு. இப்போதைக்கு வெளியே இருக்குதான் ஆசை, உள்ள வந்து வீண் பிரச்சனையை வளர்க்க விரும்பல. ஒட்டிக்கணே. தம்பி, அவன் வரும்போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. மேனம் பொண்ணு உன் கூட பேசுறது அவனுக்கு பிடிக்கல. அவன் முடிய பார்த்த உடனே பயந்துட்டு எங்க ஒண்ணா குத்திடுவானோன்னு. யாரு இவன்? என்ன குத்துறதா? பார்சல் லாரி இவன் மேல ஏத்தி அப்படியே பார்சல் பண்ணுவேன். அப்ப தெரியும் தமிழ் யாருன்னு. ஏப்பா, இந்த நிலம் யாருது? எங்க முதலாளி ஜேகே மேனன் இல்லே. அவருது இல்லையா? உண்டு. இதெல்லாம் அவருடைய நாளாக்கும். என்ன அது வழி மாத்தி கொடுத்து போற? ஏதாவது மலையாள சாமிக்கு நரபலி கொடுக்க போறீங்களா? இல்ல சார், பயப்படா. நான் அதெல்லாம் செய்யல சார், ஆண்டில்தானே. அது வேற சந்தேகமா? ஓ எதுக்கு நிறுத்தின? என்ன எந்த சின்னமையான நீங்களே கூட்டிட்டு வர சொன்னது. இதுக்குள்ள கூலி கொடுக்கண்டா. என்ன மறுபடியும் அடிக்கிறது கை குறுக்குறா? வண்டியா? ஏய் இந்த பார்சல் அனுப்பணும். ஆபீஸ் வந்து அப்பா கொண்டு வளையும், அதான் வண்டிக்காரர்கிட்ட പറഞ്ഞது. இந்த 4 பார்சல் அனுப்புறது எங்க வேலை இல்ல, புரியுதா? உனக்கு எங்க புரிய போகுது? இந்த இத்தனூண்டு பார்சல்லாம் போஸ்ட் பாக்ஸ்ல போடணும். லாரி சர்வீஸ்ல அனுப்பணும்னா பார்சல்லாம் பெருசு பெருசா இருக்கணும். இந்த எலி குஞ்சு பார்சல்லாம் நாங்க எடுத்து போக மாட்டோம். வண்டியா? பார், பார்சல் அனுப்பணுன்றதுக்காக உங்க அப்பா கிட்ட சொல்லி ஆளுக்கு வச்சு அடிச்சா குடல உருவி மாலை போட்டுருவேன். யோ இந்த பாரு, நான் தனியா இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. நல்லா பீமசேன மாதிரி 2 அண்ணன் என் கூட இருக்கிறான். சேர்ந்து மோதனம் ஒப்பா புதஞ்சிருவாரு. யோ வண்டி அடிய ஓடிலாம். யோ அடேப்பா, என்ன ஆளு படபடன்னு பறந்துட்டு போய் புரிஞ்சுதா? കുറച്ച് കുറച്ച് മനസ്സിലായി. എനിക്ക് പറയണ തോന്നിച്ച്. എങ്ക അയാള് പറയാൻ വിട്ടാലല്ലേ? யோ இத மேஜை மேல தான் வைக்கிறதா? உள்ள இருந்து வையா. நீ போய்க்கோ. சின்ன பாண்டி, தமிழ்நாடு. என்னது பாஞ்சாலி போடுற மாதிரி உரு வந்துட்டே இருக்கு. செருப்பா?
குண்டு குண்டு இருக்குமோ? நல்லா ஊதி நல்லக்கா. என்ன லாரி ரூட் மாதிரி போகுது? கொடம் தென்னி வேணுடா. பிடித்தவர்னா குடம் கீழே வேணும்னு எங்களுக்கு 3ஆம் கிளாஸே சொல்லி கொடுத்துருக்காங்க. மலையாளம் அறியிலே. தமிழ் தெரியுமா உனக்கு? ஏய் தமிழா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நான் விட மாட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 காணுமே. இங்க இருக்கா? 13 14 15. வணக்கம், வாங்க போஸ்ட். அண்ணே, இந்த போஸ்ட்ல இருக்கிறதே வேஸ்ட். என்னென்ன சலிச்சுக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்லண்ணே, நீங்களும் ஒரு தமிழன், நானும் ஒரு தமிழன். அதனால என்ன? இல்ல, நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு எப்பவுமே பிரச்சனை. என்ன பிரச்சனை? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 300 ரூபாய் கடனா கொடுத்தா உதவியா இருக்கும். இப்பதானே சரக்கு வாங்க கொடுத்து நீங்க மனசு வச்சா கொடுக்கலாம் அண்ணே. மனசு இருக்கு, பணம் இல்லையே. அண்ணே, நீங்க அப்படி சொல்லப்படாது. நீங்க அப்படி கேட்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்கு. பேனாவை கொடும். இந்தாரும், கையெழுத்து போடும். என்ன பாக்குறீங்க? பணத்தை வாங்காம கையெழுத்து போட்டதா என் சரித்திரத்திலே கிடையாது. அதுதானே எனக்கும் பிரச்சனை. நான் கையெழுத்து வாங்காம பணம் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. பெரிய காந்தி நேரு, உனக்கு ஒரு சரித்திரம் தரித்திரம். என்னைக்கு பணத்தை கொடுத்துருக்க நீ? கையெழுத்த போடும். மாட்டேன். என் பேனாவை கொடும். இப்ப கடைசியா கேக்குறேன், இதுல ஒரு கையெழுத்து போட போறீங்களா இல்லையா? நானும் கடைசியா சொல்றேன், பணத்தை கொடும், கையெழுத்து போடுறேன். பொல்லாத காந்தி நேரு கையெழுத்து வருது. உங்க கையெழுத்த நானே போட்டு போறேன். பேப்பரை குடியா. இந்த அப்படி ரெசிப்ட பிறகு வழிய விடு. நீ வேஸ்ட். അന്തസ്സിൽ നിങ്ങൾക്കും എനക്കും കുറച്ച് അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും ഇരുന്നാലും പിന്നെ എന്റെ മോളെ മേനൻ ജാതിയിൽ കൊടുക്കണം. അതാണ് എന്റെ ആശ. மோளே, ഈ നെക്ലസ് എടുത്തിടും மோளே. எல்லாரும் உனக்கா கீழே காத்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன ஆச்சு? பொண்ணு பார்க்க வந்திருக்கவங்க ரொம்ப நல்லவங்க, அப்பா மாதிரி அல்ல. வா மோளே. എനിക്ക് കല്യാണം വേണ്ട. വേണ്ടത് പറഞ്ഞില്ലേ? പയ്യൻ എവിടെയാണ് പണി ചെയ്യുന്നത്? പയ്യൻ ദുബായിലാണ് ജോലി ചെയ്യുന്നത്. വർഷം ഒരു പ്രാവശ്യം അല്ലെങ്കിൽ 2 പ്രാവശ്യം ഇവിടെ വന്നിട്ട് പോകും. അത് മതി. என்னங்க? ആ, കുറച്ച് ക്ഷമിക്കണം, ഞാൻ ഇപ്പോൾ വരും. എന്താ? அவனோட வரலன்னு சொல்லணும். நம்ம നിർബന്ധിച്ചാ நம்ம കുടുംബத்துக்கு தான் அவமானம். அவக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லணும். വേണമെന്ന് പറഞ്ഞോ? ആദ്യം അയാൾ താഴെ വരാന്ന് പറ. മറ്റ കാര്യം പിന്നെ സംസാരിക്കാം. അവള് വരില്ല. അവൾ കല്യാണം ഇഷ്ടമില്ല. ഓ, ഇഷ്ടപ്പെടുന്നില്ല. ഞാനവിടെ മോളെ, ഇതുവരെ നിന്നെ പെണ്ണ് കാണാൻ എത്രയോ പേർ വന്നിട്ടുണ്ട്. അപ്പോഴെല്ലാം നീ അടം പിടിച്ചിട്ടില്ല. ഇന്ന് എന്തായി? എന്തെങ്കിലും வந்திருக்கிறவங்க வலிய ஆட்காரான ஒரு மரியாதைக்கான வேண்டி தாழ வந்து கண்ணு மூடிட்டாவது நிக்காம വേണ്ടേ? ഈ ബന്ധം വേണ്ടേ? ഞാൻ എന്താ ചെയ്യണം എനിക്കറിയും. എടോ, കുഴപ്പ തേടി വന്ന പട്ടിയടാ നീ. നിനക്ക് ലവ് ചെയ്യാൻ എന്റെ മോളാണ് കിട്ടിയത്. എടോ, പവളം എന്റെ ഉയരാണ്. അവളെ എന്നിടത്തുനിന്ന് പിരിക്ക നനച്ചാൽ എന്നെ കൊണ്ടു കഴിയും.
ராஜு ஏய், வேகம் எங்க ராஜு எங்க எங்க ஐயா வேகம் ஏய், சொல்லு. ഇരിക്ക്. എന്നെ ആ പട്ടയം കണ്ടു എന്റെ പിന്നാലെ തുരത്തിട്ട് വരാ என்ன பண்ற பாவலம்? ஏன் என் பாப்பா கிடக்குற? அந்த பட்டையை கொல்றேன்னு சொன்னா நிச்சயமா கொல்லுவான். நம்ம 2 பேரும் சாகறதா முடிவு பண்ணிட்டியா? നിങ്ങളുടെ ഭാഷ എനിക്ക് കേട്ടുതാനെ പഴക്കം പേശി പഴക്കം ഇല്ലയേ முதல்ல நீ வீட்டுக்கு போ. மத்ததெல்லாம் நான் பின்ன வந்து பேசும். മുടിയാത് ഇപ്പടി ഒരു സന്ദർഭം തന്നെ പിന്നെ നമുക്ക് കിട്ടില്ല ഇനി എനിക്ക് 2 വിധി തന്നെ ഒന്ന് നീങ്ക ഇനി ഒന്ന് ദൈവം ദൈവം എന്നെ ഏറ്റുക തയ്യാറാ ഇருக்கு அதுக்கு முன்னால നിങ്ങളോട് ഒന്ന് സംസാരിക്കണം ഞാൻ നിങ്ങളെ സ്നേഹിക്കുന്നു എന്നെ കാപ്പാത്തുവീங்களா ഞാൻ ഒരു കേരള പെണ്ണാ എங்களுக்கு நம்பிக்கை തന്നെ முக்கியம் ഞാൻ നിങ്ങളെ നമ്പറேன் എന്നെ ஏத்துப்பீங்களா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வேன்? நான் சாத்தியமில்லை என்று பறஞ்சால் நீ என்ன செய்யும்? கடவுள் என் மனசுக்குள்ள இருக்காரு உயிரை நான் கடவுள்கிட்ட கொடுத்துருவேன் அடுத்த ஒரு ஜென்மம் இருக்கே அப்போது நம்ம ஒண்ணு சேர மாட்டோமா நான் தான் செந்தாமரை என்ன இந்த ராத்திரி நேரத்துல? இந்த ராத்திரியில உங்களுக்காக பவன தனியா கோயில்ல காத்துட்டு இருக்கா എന്റെ ഗുരുവായൂരപ്പ അവരെന്നെ ഏൻ വരല്ലേ പറഞ്ഞ നേരം കഴിഞ്ഞു പോയല്ലോ എന്നെ മറന്നു പോയോ நான் கோயிலுக்கு வரலன்னா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு உன் வீட்டுக்கு போயிடுவேன்னு நினைச்சேன். என் மேல உனக்கு அவ்வளவு பிரியுமா? இனிமே இங்கே இருக்க முடியாது, எங்க வீட்டுக்கும் போக முடியாது. இந்த குதிரை வண்டியில தான் குடும்பம் நடத்துன்னு நினைக்கிறேன். நடத்திடலாம். குழந்தை குட்டி பிறந்தாலும் எங்க தொட்டில் கட்டுறதுன்னு தெரியல. நீ ஒரு இடம் பார்த்து சொல்லு. தெரியுது எனக்கு என்னன்னு பாருங்க. என்ன போன வண்டிக்காரர் காணோம்?